அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதைப்பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல். V-Star and Merciless Ice Cream presents Behind Woods Gold and Mike musical concert, supported by Quality Food Products, Kidex Baby Scooby, Kerala Matrimony and Chicken. Powered by Ed Abroad, B Craft, Willy White Toothpaste, Dopanit Coaching, Valavana Easy Money. Radio partner Red FM 93.5. இது என்னது? ஓப்பன் பண்ணல பார்த்தாலே தெரியுது. அது என்னது? புத்திசாலி நாங்களாம் பேசாம தமிழ்நாட்டுக்காரன் வயசாயினா நீ சொன்னா சாடி கேட்டா விட்டுவே நீ ஊர்ல ஒரு கடை விட்டுருக்கீங்களா ஆளை விட்டு வச்சுருவியா? அது நியூ இயர்க்கு வந்தது கிடையாது மாதிரி நீ வந்து கூலிக்கு மாறிக்காத. சம்பளத்தை வாங்கிட்டு போனா உனக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு ஏதாவது ஆயிந்தா இல்லை இல்லை இப்போ சாப்பிட்டு என்ன இருக்கும்? பிரபல ஸ்வீட் கடையில் 1700 ரூபாய் கொடுத்து ஒரு நபர் ஸ்வீட் வாங்கியிருக்காரு. ஸ்வீட் எல்லாமே கெட்டு போய் பூச்சா இருக்குன்னு சொல்லி நபர் ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்த நிலையில காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஆயிருக்குன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. சென்னை ஸ்ரீபெரும்புத்துறை சார்ந்தவர் ஹரிஷ் பாலாஜி. இவருடைய தந்தை வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில பிரபல ஸ்வீட் கடையில உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு 8 வகையான இனிப்பு தொகுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸை 1700 ரூபாய் கொடுத்து இவர் வாங்கியதா சொல்லப்படுது. ஸ்வீட்டை வாங்கிட்டு போன பிறகுதான் தெரிய வந்திருக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸ் ஃபுல்லாவே கெட்டு போய் ஒரு மாதிரி துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கான். வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்துல பூச்சிகள்லாம் மேய ஆரம்பிச்சிருக்கான். டைட்டா பேக் பண்ணி வைக்கப்பட்ட எல்லா ஸ்வீட்டுமே கெட்டு போயிருக்குன்ற விஷயத்த பார்த்திருக்காரு. இதனால கோவப்பட்ட அந்த நபர் உடனே அந்த ஸ்வீட் கடைக்கு போயிட்டு என்ன சார் இது கெட்டு போயிருக்குன்னு கேட்ட உடனே வடமாநில இளைஞர் ஒருத்தர் தான் தவறா இதை விற்பனை செஞ்சுட்டாரு, இது என்னன்றதை நாங்க பாக்குறோம் சார் கடையில இருக்கக்கூடிய மேலாளர் தெரிவிச்சதா கூறப்படுது. பாதிக்கப்பட்ட நபர் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. ஸ்வீட் பாக்ஸ் ஆசையா வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாமே கெட்டு போயிருக்கு, இது எப்படி சார் கொடுக்க முடியும்னு கோவப்பட்ட ராஜசேகரன் உணவு பாதுகாப்பு துறை கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. மேலும் அம்பத்தூர் நகர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலும் இது தகவலா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் ராஜசேகரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. பிரபல ஸ்வீட் கடையில ஸ்வீட் கெட்டு போனதா கூறப்பட்ட சம்பவம் பரபரப்பை உருவாக்கியிருக்கு. இது என்னது? ஓப்பன் பண்ணல பார்த்தாலே தெரியுது. அது என்னது? புத்திசாலி நாங்களாம் பேசாம தமிழ்நாட்டுக்காரன் வயசாயினா நீ சொன்னா சாடி கேட்டா விட்டுவே நீ ஊர்ல ஒரு கடை விட்டுருக்கீங்களா ஆளை விட்டு வச்சுருவியா? அது நியூ இயர்க்கு வந்தது கிடையாது மாதிரி நீ வந்து கூலிக்கு மாறிக்காத. சம்பளத்தை வாங்கிட்டு போனா உனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பிட்டு என்ன இருக்கும்? இது என்னது? கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் அம்பத்தூரில் இருக்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ரேப்பர் வந்து ஒரு 2000 ரூபா மதிப்பில் கிஃப்ட் ரேப்பர் ஒன்று வாங்கினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கெட்டு போன ஸ்வீட்ஸு. இதை பற்றி நான் கடையில் வந்து சொல்லும் போது கடையில் இது டிஸ்ட்ராய் பண்ணுறது தெரியாமல் நாங்கள் பில்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. சரி ஓகே நான் ஃபுட் ஸ்டைலில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சரி ஃபுட் ஸ்டைலில் கம்ப்ளைண்ட் போனேன். ஃபுட் ஸ்டைலில் வந்து எந்தமான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் லா அண்ட் ஆர்டரில் வந்து லோக்கல் ஸ்டேஷன் அம்பத்தூர் லோக்கல் ஸ்டேஷன் லா அண்ட் ஆர்டரில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ சிஎஸ்ஆர் நான் கேட்டிருக்கேன். சிஎஸ்ஆர் கேட்டு நான் இதை வந்து கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அது இல்லாமல் வீட்டில் லாயர்ஸ் இருக்காங்க. அதனால் நான் இந்த கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நான் விட மாட்டேன். கோர்ட்டில் நான் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்னென்ன பொருட்கள் இருக்குது? சாஃப்ட்வேர் தான் ஆச்சு. சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு வாமிட்டிங் சென்சேஷன் ஆகிடுச்சிங்க. சாப்பிட்டு கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் ஆகிடுச்சு. பக்கத்தில் கிளினிக் போயிருந்தேன். நான் கிளினிக் போனப்போ வந்து அவங்க ஜெடிஷன் டேப்லெட் மாதிரி கொடுத்தாங்க. அது இல்லாமல் வந்து பக்கத்தில் சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் நாளைக்கு காலையில் போய் ப்ளட் டெஸ்ட் எடுக்கலான்னு தான் இருக்கேன். ப்ளட் டெஸ்ட் எடுத்தால் நல்லதுன்னு டாக்டர் சொன்னார். ஸோ நான் என்கிட்ட எல்லாத்துக்கும் நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன். நான் எல்லாமே நான் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணலான்னு இருக்கேன். V-Star and Merciless Ice Cream presents Behind Woods Gold and Mike musical concert, supported by Quality Food Products, Kidex Baby Scooby and Kerala Matrimony. உங்கள் அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதைப்பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல்.